வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 1131ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடுக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன எபிசோடு யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். வெறும் அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோடு போய் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோடு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, சார்பட் கிங்டமுக்கு வந்து போகிறாங்க. இது வந்து எப்போ நடக்குதுன்னா, ப்ரெசென்ட்லேருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அண்டு காட் வேலி நடந்தது பார்த்தீங்களா, அதுலேருந்து 8 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சீன் எங்கே போகுதுன்னா, ஒரு சர்ச்சுக்கு போகுது. அங்கே வயசானவங்களாம் சேர்ந்துருக்குறாங்க. எதுக்குன்னா அவங்க உடம்பு வந்து ட்ரீட் பண்ணியதுக்காக சேர்ந்துக்கிறாங்க. அங்கே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து சரி பண்ணினுக்கிறான். அது யாருன்னா நம்ம குமா தான். குமாவுக்கு வந்து அப்போ 17 வயசு ஆகுது. ஸோ அவன் எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற பெயின் அது இதுன்னு சொல்லிட்டு அதை வெளியே எடுத்துடுறான். ஸோ வெளியே எடுத்தோன்னே அவனுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, அண்ட் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறதும் நல்லா இருக்குது. அதனால் ரொம்ப நன்றி குமாச்சின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பேசினுக்கிறாங்க. ஸோ குமா வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களாக கூப்பிட்டு வந்து எடுத்துனுக்கிறான் வயசானவங்களுக்குலாம். அவன் வாரம் பூரா வேலை செய்கிறாங்க. ஸோ வாரத்தோட கடைசி நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அன்னைக்கே அவன் அவங்க உடம்புல இருக்கிற எல்லா பெயினையும் வெளில வந்து எடுத்துடுறான். ஸோ அப்போ அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் இதை டெய்லி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ உடனே ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அவன் பண்ணுறதே பெருசு, இல்லை உங்களுக்கு டெய்லி வேறு பண்ணுமா, அவன் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவான், பிடிச்சா வாங்க எல்லாம் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறா. அது யாருன்னா நம்ம கின்னி தான் வரா. கின்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 21 வயசு ஆகுது. ஸோ அவள் வந்து இந்த மாதிரி கத்துறா அவங்ககிட்ட. இப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த பொண்ணு ஒரு வயசானகிட்ட வந்து இப்படி கத்துறாளேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். பட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவள் கத்துறா. அப்போ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீ பார்க்கறதுக்கு தான் அழகாக இருக்கிற, ஆனால் அவன் வாய் வந்து இந்த மாதிரி இருக்குது, இருந்தாலும் நீ அழகாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒன்று எதுவும் பெருசாக கேட்க முட்டுறோன்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா வந்து ஜாலியாக பேசினே இருக்கிறாங்க. அவள் கிண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கத்தினே இருக்கிறா. அதுக்கடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பார்த்து அழகாக இருக்கிற, அதனால தான் ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து அவன் போய்ட்டு சுற்றுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒருத்தவங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சான்ஸே கிடையாது, ஏன்னா நம்ம கும்மா தான் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ கின்னி வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வெக்கப்படுறா. ஸோ இந்த மாதிரி சும்மா ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மெயினாக விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னதுன்னா, எனக்கு உண்மையிலே உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும், உனக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு தோணுது குமாச்சி, ஆனால் எங்களால் ஹெவன்லி ட்ரிபியூட் பே பண்ணுறதே கரெக்டாக இருக்குது, அதனால் எங்களால் வந்து உனக்கு எதுவுமே தர முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெவன்லி ட்ரிபியூட்னா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா சார்பட் கிங்டம்மு, அங்கே வந்து ஒரு அரசாக இருக்கிறான். அவன் பேர் வந்து கிங் பெக்கோரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம்போக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, செலஸ்டியல் ட்ராகன்லாம் தனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சிம்பிளாக சொல்லணும், செலஸ்டியல் ட்ராகன் காலை கழுவி விட்றான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவன் இங்கே டேக்ஸ் அதிகமாக வசூல் பண்ணி அவங்களை வந்து அனுப்பிட்டு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி அவன் வந்து பண்ணினுக்கிறான். அதனால் நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு வந்து சுத்தமாக கவலையே கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இஷ்டத்துக்கு போடுறான். அதை கட்ட முடியாதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் தூக்கி போட்டு அவங்களுக்கு சாவடிக்கிறான். அவன் எப்படி சாவடிக்கிறான்னா, சாப்பாடே போடாமல் சாவடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை பண்ணினுக்கிறான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறாங்க. அப்போ குமா வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி வந்து பாருங்கள், வாரத்தோட கடைசி வந்து என்ன பாருங்கள், என்னால் முடிஞ்ச எல்லா பையனையும் நான் வெளில எடுத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி குமாச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து காலையில் பண்ணுவாங்க. இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் அவன் பண்ணினே இருப்பான். ஸோ அதுக்கடுத்து சாயந்தரம் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, நைட் ஆகுது. நைட் அந்த சர்ச்சுக்கு வெளியில் ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுனுங்கிறான். யாருன்னா நமக்கு இன்னி தான். ஸோ எதுக்கு அழுகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பபுள்லாம் எடுத்தான் பார்த்தீங்களா வெளியில், அந்த வயசானவங்கிட்ட இருந்து பெயின் பபுள்ஸு, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய பபுள் ஆக்கியும் வச்சுருக்கிறான். ஸோ அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்ணுறான். என்னதுன்னா, அந்த பெயினை வந்து அவன் தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணின்னு, எப்படி நம்ம ஜோரோ வந்து ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லிட்டு சொல்லுவான் பார்த்தீங்களா, நத்திங் ஹேப்பன்னு சொல்லிட்டு த்ரில்லர் பார்க்கல, அதை வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இங்கே பண்ணுறான். அண்ட் இதில் வந்து என்ன கதைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோரோ வந்து அது ஒரு வாட்டி பண்ணியிருப்பான். அது ஜோரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து முறைன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, எப்பயாவது ஒரு வாட்டி அது நடக்கிறது. ஆனால் குமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டெய்லி ஸ்நாக்ஸ் மாதிரி. அவன் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அனுபவிச்சுருக்கிறான் அந்த பெயின் அவன். ஸோ ஜோரோ வந்து ஒரு வாட்டி இது பண்ணதுக்கே நமக்கு வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் குமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாரம் அவன் பெயின் கூட கிடையாது. அது வயசானவங்க வந்து கஷ்டப்பட்டவனோட பெயினை வந்து எடுத்துகிட்டு அது எங்கேயோ போகணும்ல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தான் உடம்புக்குள்ளே அதை வந்து செலுத்திக்கிறான். அவன் உடம்பு அவனே நாசமாக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த மாதிரி ஒரு மனுஷன் பார்த்தீங்களா குமா. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கின்னி வெளில உட்காந்து அழுதுன்னு இருப்பாள். ஸோ ஒன்ஸ் அந்த பெயின்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா அவன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஊந்து கிடக்கிறான். அதுக்கடுத்து கின்னி போய்ட்டு அவனுக்கு ட்ரீட் பண்ணினுக்கிறான். உடம்புல இருக்கிற காயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை தொடச்சி விடுறது அதுன்னு சொல்லிட்டு அவள் பண்ணினுக்கிறான். அப்போ அவன் வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுகிற வாரம்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ குமா வந்து, இல்லை அவங்களாம் கஷ்டப்படுறாங்க, அவனோட பெயினை வந்து வெளியே எடுத்தான் அப்படின்னா அந்த பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு அப்படியே விட்டுலான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை அப்படி திருப்பி விட்டான் அப்படின்னா பெயின் வந்து எங்கேயும் போகாமல் இருக்காது, அது எவ்வளோ இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஸோ அப்படியே திடீர்னு காணாமலாம் போயிடாது மேஜிக் மாதிரிலாம். ஸோ சப்போஸ் அதை வந்து திருப்பி அப்சர்வ் பண்ணிக்காமல் இல்லை எங்கேயாவது செலுத்தாமல் விட்டுட்டான் அப்படின்னா அது யாருக்கிட்டேருந்து வந்துச்சோ அவங்ககிட்ட திருப்பி போயிடுமா.
அது அவங்களுக்கு இன்னும் தலைவலியாக இருக்கும். ஸோ பெயின் வந்து காணாமல் போயிடுது, அது யாராவது ஒருத்தவங்க சுமந்து தான் ஆகணும், அதான் நான் சுமந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த வார்த்தைலாம் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். பட் அவன் அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆள் தான் குமா அவன். ஸோ அந்த மாதிரி சொன்னா கிண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போடா பைத்தியக்காரான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்து அப்படியே போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்கிப் நடக்குது. இது எப்போலேருந்துன்னா ப்ரெசென்ட்லேருந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ குமாவுக்கு வந்து 22 வயசு ஆகுது, நம்ம கின்னிக்கு வந்து 26 வயசு ஆகுது. அப்போ கின்னி வந்து குமா கிட்ட போயிட்டு வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். குமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெக்கப்படுறான். அதுக்கடுத்து இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனுக்கு நடந்தது யோசிச்சு பார்க்குறான். அவங்க அப்பாவுக்கு வந்து புக்கனீர் பிளட் இருக்கும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ஆகியிருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து புக்கனீர் பிளட் இருந்திருக்காது. பட் அவரோட ஒய்ஃப்ன்றதுனால அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ஆகிட்டு கொடுமையில் அனுபவிச்சிருப்பான். ஸோ அந்த நிலைமை கின்னிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ கின்னி வந்து உனக்கு எனக்கு பிடிக்குந்தாண்டா, வாடா கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனை பார்த்துனேன்டா அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் குமா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேச்சை மாற்றுறான். எதில் மாத்திரானா நியூஸ் பேப்பர் வந்துருக்குது, அன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பர். அதில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி சில நியூஸ் வந்துருக்குது. அதில் நம்ம ட்ராகனை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ட்ராகனை பாரு வந்து பார்த்தே கூலாக இருக்கிறான், இவன் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கிறான், இவன் வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான், நானும் ஒரு நாள் கடலுக்கு போயிட்டு கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குமா வந்து சொல்கிறான். ஆனால் கின்னி வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பில் இருக்கிறா. இவன் சொல்கிறது வந்து காதில் வாங்காமல் கட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா குமா மண்டிலே அடிக்கிறா. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்லேருந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது, ஒரு மேஜர் சம்பவம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அது வந்து நடக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள காட்ஸ் வந்து அதுவும் ராயல் காட்ஸ், அவர் கிங்கோட காட்ஸ் வந்து பிடிச்சி ஈத்துன்னு போகிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காசு கட்டலை, அது பத்தாததுக்கு ஒரு சம்பவம் வர நடந்திருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ அவனை வந்து கூட்டின்னு போகிறாங்க. அப்போ குமாங்க வந்துட்டு அவங்கள விடுங்க, அவன் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்ஸ் கிட்ட வந்து கேட்குறான். அப்போ அவங்க வந்து ஒழுங்காக போயிட்டு எல்லாம் நீ உதவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ குமா வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு அவன் கூட சண்டை போடுறான். ஸோ சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவனை பிடிச்சி ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. ஸோ இதெல்லாம் எதனால் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிங்கு புறம்போக்கு கிராமத்தில் பெக்கோரி அவன் ஒரு புது லா வந்து போட்டிருப்பான். அது என்ன லான்னா, இப்போ அந்த சார்பட் கிங்டம் இருக்குதா, அதில் நார்த் சைடு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்காரங்களாம் இருக்கிறாங்க. அது மட்டும்தான் சார்பட் கிங்டம்மு. கீழே சவுத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சார்பட் கிங்டமே கிடையாது, அது சாதா ஒரு இது தான், அதை வந்து நம்ம வெட்டி விட்டுற போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ புரியுற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்தியாவில் வந்து நார்த் சைடு அந்த டெல்லி அதெல்லாம் இருக்குதுல்ல, அது மட்டும்தான் இந்தியா. சவுத்தில் வந்து தமிழ்நாடு கேரளா அதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிற காரணம் வந்து என்னதுன்னா, டேக்ஸ் வந்து அதிகமாக நம்ம செலக்ஷன் டாங்கனுக்கு பே பண்ண முடியும், அதனால் நமக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை இல்லை ஏதோ ஒன்று பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பான். அண்ட் அதுதான் வந்து அவன் பண்ணியிருக்கிறான். ஸோ அந்த மாதிரி சவுத்தில் இருக்கிற மக்கள்லாம் வெட்டி விட்டாங்க. சவுத்தில் யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயசானவங்க தான். ஸோ அவங்களை வந்து என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு நார்த்தில் இருக்கிறவங்களாம் முடிவு பண்ணிவிட்டு அந்த தாத்தாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போய் ஸ்லேவ் ஆக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா குமார் சண்டைக்கு வந்திருப்பான். அப்புறமா அவனே வந்து பிடிச்சி ஜெயிலில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஜெயிலுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சில பேர் இருக்கிறாங்க. யாருன்னா நம்ம கின்னி அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை ஃப்ரீ பண்ண சொல்லி நாங்கள் வந்து போய் அங்கே பிரச்சனை பண்ணோம், எங்களே பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் சில பேர் வந்துட்டு அங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல் கார்ட்ஸ் வந்து தாக்குறாங்க. அண்ட் கேஸ்டல் உள்ள பூந்துட்டு கிங்கே வந்து லாக் பண்ணுறாங்க. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் வராங்க. நம்ம தலைவன் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா வரான். அவன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரெசென்ட்டில் எந்திரிக்கல, பாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் விட்டு எந்திரிச்சிருக்கான். அந்த சம்பவம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு தான் போய் உக்காந்துட்டான் போல சேரில். அங்கே யார் ஃபெவிஸ்டிக் போட்டு வச்சான்னு சொல்லிட்டு தெரியல, எந்திரிக்க மாட்டான் இப்போலாம். ஸோ நம்ம டிராகன் வர கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்காக வந்து வரான். அவன் வந்து போயிட்டு கிங் பெக்கோரியை வந்து நல்லிஃபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களா, அவன் எதுவும் பண்ண முடியாத மாதிரி அவனை லாக் பண்ணிவிட்டு கீழே குமாவெல்லாம் வந்து செல்லை போட்டு வச்சுறாங்களே, அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ இவனுக்கு வந்துட்டு செல்லை திறந்து வந்தவொடனே எப்படி இருக்கிற குமார் சொல்லிட்டு சில விஷயம்லாம் பேசுகிறான். அப்போ வந்து நீ என்ன பண்ணுற இவனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம குமாவும் கேட்குறான். எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறா. அதுக்கடுத்து நம்ம இவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, நீ பாஸ்ட்டில் வந்து ஒரு மனுஷனாக இருந்தல்ல, எப்படின்னா மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அதுன்னு சொல்லிட்டு நினச்சல, இப்போ நீ இன்னும் அதே மாதிரி இருக்கிற அப்படின்னா எங்கள் கூட வந்து சேருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் இருக்கிற தவிர குமா பார்க்குறான். நம்ம டிராகன் மேலே தான் குமாவுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது அந்த பேப்பர்லாம் படிச்சதுலேருந்து. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, குமாவை வந்து போயிட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் சேர்றான். அண்ட் கின்னி வந்து பார்த்தீங்கன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவளும் போய் சேர்றா. ஸோ இந்த மாதிரி சேர்ந்துட்டு அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள போய் ஃப்ரீ பண்ணினுக்கிறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஒஹாரால் நடக்கிற கொடுமை அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்ற ஆர்கனைசேஷனு ரெவல்யூஷனரி ஆர்மியாக வந்து மாறுது. அதை வந்து யார் கிரியேட் பண்ணுறான்னா, டிராகன் கிரியேட் பண்ணுறான். அதுக்கடுத்து இவான்கோவு, அதுக்கடுத்து குமா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ரெவல்யூஷனரி ஆர்மி வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கடுத்து ரெவல்யூஷனரி ஆர்மியோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயினே இருக்குது. எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது அவங்க போய் ஃப்ரீ பண்ணுறாங்க அதுன்னு சொல்லிட்டு ஒரு மெர்சனரி மாதிரி காசு வாங்கி வேலை பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அவங்க பண்ணினுக்கிறாங்க. அப்போ டிராகன் வந்து இதை பற்றி தான் சொல்லினுக்கிறாரு. நம்மக்கிட்ட ஃபண்டு இல்லை, நம்ம வந்து வெப்பன் வாங்குறதும் காசு இல்லை, அதனால் நம்ம வந்து இன்னும் நிறைய இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லினுக்கிறாரு. அப்போ குமா வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் பற்றி ஒன்று நிறைய தெரிஞ்சுக்குது எப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ டிராகன் என்ன சொல்கிறாருன்னா,
நான் சில நாள் வந்து நேவியில் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை நேவியில் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒரு கைதியாக கிடையாது, அங்கே நேவியில் வந்து ஒரு ஆஃபீஸராக நம்ம டிராகன் வந்து இருந்திருக்கிறாரு. அது சாதா ஆஃபீஸராக என்னன்னு சொல்லிட்டு தெரியல, இல்லை கமாண்டரா, இல்லைனா வந்து வைஸ் அட்மிரலா, இல்லை அட்மிரலா என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு தெரியல. பட் நேவியில் நான் வந்து இருந்தேன், அங்கே வந்து எனக்கு ஜஸ்டிஸே கிடைக்கல, அங்கே ஜஸ்டிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா நேவியில் இருந்திருக்கிறாரு. எப்படி கார்ப் வந்து இருக்கிறாரோ அதுக்கடுத்து நம்ம லூஃபி, ஏசு, சாபோலாம் அவனு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். ஆனால் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் பைரேட் ஆகிட்டானுங்க. பட் நம்ம கார்ப்பு சொன்னதை கேட்டு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா நேவியில் சேர்ந்து ஒரு ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு. பட் என்ன ஆஃபீஸர் என்ன கதைன்னு சொல்லிட்டு கரெக்டாக நமக்கு தெரியல. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இப்போ ரெவல்யூஷன் ஆர்மி வந்து நடத்தினுக்கிறாரு. ஸோ இதை கேட்டோன்னே குமா வந்து கவலைப்படாத டிராகன், நான் வந்து உன் கூடயே இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இதை பற்றி ரிக்ரெட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த டைலாக் கேட்டோன்னே எனக்கு கடுப்பாயிடுச்சிங்க அனிமில் பார்த்தப்போ. ஏன்னா இதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும், டிராகன் வந்து பார்த்தா நீ இதை பற்றி கவலைப்படாத, நீ என் கூட சேர்ந்தது வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் அது இல்லை, இப்போ நான் பேசின உங்களுக்கு எதாவது இதாகிடும். பட் இந்த டைலாக் ஞாபகம் வச்சிங்களேன், உங்களுக்கே தானே போக புரியும். ஸோ இதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாள் போயிடுது. குமா வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சார்வர் கிங்டமுக்கு போயிட்டு அங்கே வயசானவங்களோட பெயினை எடுத்துகிட்டு ஆனால் அந்த பெயினை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்சர்வ் பண்ணின்னு வந்துன்னு இருக்கிறான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் வந்து போயின்னு இருக்குது. ஸோ இதுக்கடுத்து என்ன ஆனதுன்னா ப்ரெசென்ட்லேருந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கின்னிலாம் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. கின்னியை வந்து அவள் கேப்டன் ஆகிட்டார் ரெவல்யூஷன் ஆர்மியோட ஃபோர்ஸுக்கு. அவள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில குரூ வேறு இருக்கிறாங்க. அதுவும் கின்னி வந்து எந்த குரூவோட கேப்டன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோர்ஸோட கேப்டன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆர்மியோட ஈஸ்டர்ன் ஃபோர்ஸோட கேப்டனாக வந்து அவர் இருக்கிறா. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து சில வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துனுக்கிறாங்க. அப்போ கின்னி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறா. எல்லாம் போயிட்டு ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கின்னி வந்து என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு நம்ம வந்து குமாச்சியோட குரூப் கூட வந்து சேர போகிறோம், அதை நினச்சி சந்தோஷமாகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி நிற்கிறா. அப்போ யாரோ ஒருத்தவங்க வராங்க, அதோட வந்து பார்த்தீங்கன்னா சீன் மட்டும் அங்கே கட் ஆகிடுது. அதுக்கடுத்து விஷயம் வந்து நம்ம டிராகனுக்கு, குமாக்கு, அதுக்கடுத்து மற்றவங்களெலாம் போய் சேருது. அது என்ன விஷயம் அப்படின்னா, கின்னியை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறாங்க. நம்ம டிராகனும் ஷாக் ஆகிறான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குமாவும் ஷாக் ஆகிறான். அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கடுத்து என்ன நினச்சி ஏது நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, எல்லாம் ஒரு மாதிரி தான் போயின்னு இருக்குது, கடுப்பாக இருக்குது, எல்லாம் சொல்லிட்டு சோகமான ஃப்ளாஷ்பேக் தானே. ஸோ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு அப்படியே தான் வந்து போச்சு. இதை பற்றி நான் மாங்கல் நிறைய பேசிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த அனிம் பார்க்கறதுக்கு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.